ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது செர்ரி டொமேட்டோ. இந்த தக்காளி பழுத்தா செர்ரி பழம் மாதிரி செக்கச்செவேன்னு இனிப்பாக இருக்குது. இந்த தக்காளி செடி 4 அடிக்கு மேலே வளர்ந்து கிரேப்ஸ் எப்படி கொத்து கொத்தாக தொங்குமோ அதே மாதிரி தொங்குறத பாருங்கள். இந்த தக்காளி செடிக்கு அதிக பராமரிப்பு தேவைப்படாது. எப்பயும் போல் விதை போட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டு வந்தாலே அது நல்ல விளைச்சல் கொடுக்குது. 15 நாளைக்கு ஒரு முறை எல்லா செடிகளுக்கும் கொடுக்குற மாதிரி மண்புழு உரம், வேப்ப முன்னாக்கு, மாட்டு எரு இது எல்லாத்தையும் கலந்து ஒரு கைப்பிடி போட்டு வந்துடுவேன். வாரத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு ஸ்ப்ரே பண்ணிடுவேன். தேமோர் கரைசல், மீன் அமிலம், பஞ்சகாவியா இப்படி ஏதாவது ஒன்று வாரம் தெளிச்சிட்டு வந்துடுவேன். பூ பூக்கிற டைமில் புளிச்ச மோரும் பெருங்காயத்தூளும் கலந்து ஸ்ப்ரே பண்ணோம்னா எல்லா பூக்களுமே காயாக மாறிடும். தொட்டியில் வச்சுருக்கிற செடியில் உள்ள மேல் மண்ணை அடிக்கடி லூஸ் பண்ணி விடணும். அப்போ தான் நம்ம ஊற்றுற தண்ணியெல்லாம் எல்லா வேர் வரைக்கும் போகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.